உமன்ஸ் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட ஃபைனல் மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸுக்கு இடையில பிரபோன் ஸ்டேடியம் மும்பையில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். பிரபோன் ஸ்டேடியம் மும்பை நல்ல பேட்டிங் ட்ராக். பேசஸுக்கு இனிஷியலாக பால் கொஞ்சம் மூவ் ஆகும், பட் விக்கெட்ஸ் பெருசாக விழலை. கொஞ்சம் வேரியேஷன் தென் ஸ்லோவர் பால்ஸ் ட்ரை பண்ணால் பேசஸ் இங்கே விக்கெட்ஸ் எடுக்கலாம். மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸ் இங்கே அதிகமான விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க, பட் ஸ்பின்னர்ஸும் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்காங்க. கரெக்டான லைனில் கொஞ்சம் பாலை மெதுவாக தூக்கி போட்டால் ஸ்பின்னர்ஸ் விக்கெட்ஸ் எடுக்கலாம். மற்றபடி பேட்டர்ஸ் தான் இங்கே டாமினேட் பண்ணுறாங்க. இந்த சீசனில் 3 மேட்ச் இங்கே நடந்தது. 3 மேட்ச்லேயும் 175+ ரன்ஸ் வந்தது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். லாஸ்ட் மேட்ச்சில் மும்பை 213 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் டியூ கொஞ்சம் இருக்குது. ஸோ டாஸ் வின் பண்ணுற கேப்டன் சேசிங் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் இங்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்ல ஸ்கோர் வருது. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்கோர் கார்டு ப்ரெஷரில் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. ஸோ பேட் ஃபாஸ்ட்டு பண்ணி நல்ல ஸ்கோர் ரெஜிஸ்டர் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓவராலாக 14 உமன்ஸ் பிரீமியர் லீக் T20 மேட்சஸ் இங்கே நடந்திருக்கு. பேட் ஃபாஸ்ட்டு பண்ண டீம் 7 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 7 டைம்ஸும் இங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோராக 170 ரன்ஸ் இருந்திருக்கு. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா பெலோ 150 4 டைம்ஸும் 150 to 169 3 டைம்ஸும் 170 to 189 3 டைம்ஸும் எபோவ் 190 4 டைம்ஸும் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. டெல்லி கேபிட்டல்ஸ் டைரக்டாக ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. லீக் ஸ்டேஜில் 2 டைம்ஸ் மும்பையை பீட் பண்ணியிருக்காங்க இந்த சீசனில். ஆல்மோஸ்ட் ஒரு வீக் ரெஸ்ட்டுக்கு பிறகு மேட்ச் ஆட போகிறாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் குஜராத் கிட்ட லாஸ் ஆனாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் சாரணிக்கு பதிலாக டைட்டஸ் சாதுவை ட்ரை பண்ணாங்க. மறுபடியும் சாரணி உள்ள வர சான்ஸ் இருக்கு. மற்றபடி சேஞ்சஸ் பண்ண வாய்ப்பில்லை. மெரிசன் கப், ஷிகா பாண்டே, சதர்லாண்ட், ஜொனாசன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. டைட்டஸ் சாது அண்ட் மணி மின்னு ஓவர்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. பவர் பிளேயில் மெரிசன் கப், ஷிகா பாண்டே அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. டைட்டஸ் சாது தென் சதர்லாண்ட் ஒரு பவுல் பண்ணலாம். மும்பை இந்தியன்ஸ் லாஸ்ட் மேட்ச் எலிமினேட்டரில் குஜராத்தை பீட் பண்ணாங்க. இந்த வென்யூவில் லாஸ்ட்டாக 3 மேட்ச் ஆடி இருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன் பற்றி தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் சிசோடியாவுக்கு பதிலாக சைகா இஷாக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. சைகா இஷாக்கு கண்டினியூ ஆகலாம். 11ல் சேஞ்சஸ் பண்ண வாய்ப்பில்லை. சேம் 11ஓட ஆடலாம். இஸ்மாயில், ஸ்கிவியர் பிரண்ட், மேத்யூஸ், அமலியாக்கர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ஸ்கிவியர் பிரண்டோட 1-2 ஓவர்ஸ் கம்மியாகலாம் இந்த மேட்சுக்கு. சைகா இஷாக் அண்ட் அமர்ஜோத் கவுர் 2-3 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணுவாங்க. குப்தா கூட ஒரு பவுல் பண்ணலாம். இஸ்மாயில், ஸ்கிவியர் பிரண்ட் பவர் பிளேயில் அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. மேத்யூஸ் அண்ட் சைகா இஷாக்கு கூட ஒரு பவுல் பண்ணலாம். டெல்லி விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் சாரா பிரைஸ் நம்பர் 7ல் பேட்டிங் ஆடுவாங்க. பெருசாக சான்ஸ் கிடைக்கிறதில்ல. இந்த மேட்சுக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கலாம். 20-24 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். ஷஃபாலி பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. கன்சிஸ்டண்டாக 35-40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுறாங்க. மும்பைக்கு எகென்ஸ்டாக இந்த சீசனில் 2 மேட்ச்லையும் 40+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. எகென்ஸ்ட் மும்பை இது வரைக்கும் ஒரு 50 கூட அடிக்கலை, பட் ஆவரேஜாக ஆடியிருக்காங்க. இந்த வென்யூவில் 31 ஆவரேஜில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஷஃபாலி இஸ்மாயில் கிட்ட 5 டைம்ஸ் அவுட்டாக இருக்காங்க. தென் ஹிலி மேத்யூஸ் கிட்டையும் 5 டைம்ஸ் அவுட்டாக இருக்காங்க. பட் ஷஃபாலி இப்போ இருக்கிற ஃபார்முக்கு 30-40 ரன்ஸ் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ண முடியும். மெக்லானிங் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. நல்ல பிளேயர். லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் குஜராத் 92 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. இந்த சீசனில் மும்பைக்கு எகென்ஸ்டாக ஒரு 50 அடிச்சிருக்காங்க. இந்த வென்யூவில் 41 ஆவரேஜ்லையும் எகென்ஸ்ட் மும்பை 54 ஆவரேஜ்லையும் பேட்டிங் ஆடியிருக்காங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இஸ்மாயில் கிட்ட 5 டைம்ஸ் அவுட்டாக இருக்காங்க, பட் டீசெண்டாகவும் ஆடியிருக்காங்க. தென் அமலியாக்கர் கிட்ட 5 டைம்ஸ் அவுட்டாக இருக்காங்க. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. பட் மெக்லானிங் பிக் மேட்ச் பிளேயர். இந்த மாதிரி க்ரூஷியல் மேட்சஸில் நல்லா ஆடுவாங்க. ஜமீமா நம்பர் 4ல் ஆடுவாங்க. இன்கேஸ் ஏர்லியாக ஒரு விக்கெட் லூஸ் ஆகிட்டா ஜமீமா 1 டவுனில் ஆடலாம். இந்த சீசனில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. யூபிக்கு எகென்ஸ்டாக ஒரு 50 அடித்தாங்க. மற்றபடி ஃபார்மில் இல்லை. எகென்ஸ்ட் மும்பை 41 ஆவரேஜில் ஆடியிருக்காங்க. பட் இந்த வென்யூவில் 4 இன்னிங்ஸில் 34 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் டீமில் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆவரேஜாக 35-40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். கொஞ்சம் ரிஸ்காக டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஷஃபாலி தென் மெக்லானிங் இதில் யாராவது ஃபெயில் ஆகிட்டா ஜமீமாவோட ரோல் குரூஷலாக இருக்கலாம். ஸ்டெடி பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். நிக்கி பிரசாத் டவுன் ஆர்டரில் பேட்டிங் ஆடுவாங்க. இன்கேஸ் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிட்டா 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். மற்றபடி பெருசாக யோசிக்க முடியாது. ஜஸ்ட் ஜோனாசன் பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. கன்சிஸ்டண்டாக 1-2 விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் மும்பை 3 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. இங்கே டெத் ஓவர்ஸில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. ஸோ விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். அகேன்ஸ்ட் மும்பை 5 இன்னிங்ஸில் 9 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க. ஹிலி மேத்யூஸை 5 டைம்ஸும் ஸ்கிவியர் பிரண்டை 5 டைம்ஸும் தென் ஹர்மன்பிரீத் கவுரை 6 டைம்ஸும் அவுட் பண்ணியிருக்காங்க. இங்கே 1-2 விக்கெட்ஸ் எடுக்கலாம். தென் டீசன்ட் பேட்டரும் கூட ரீசன்ட் டைம்ஸில் 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாங்க. குயிக்காக ஆடக்கூடிய பிளேயர். பட் பேட்டிங்கில் மேத்யூஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. பட் இங்கே பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் கன்சிடர் பண்ணணும். மெரிசன் கப் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பவர் பிளேயில் அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாங்க. மினிமம் 1 விக்கெட்டாவது எடுக்கக்கூடிய பவுலர். டாட் பால்ஸ் அதிகமாக போடுவாங்க. கப் எகென்ஸ்ட் மும்பை 6 இன்னிங்ஸில் 5 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. இந்த வென்யூவில் 4 இன்னிங்ஸில் 1 விக்கெட்டு தான் எடுத்திருக்காங்க. பட் எகென்ஸ்ட் யாஸ்டிகா பாட்டியா, ஹிலி மேத்யூஸ் தென் ஸ்கிவியர் பிரண்ட் நல்லா பவுல் பண்ணியிருக்காங்க. மேத்யூஸை 9 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. பவுலிங்கில் 1 விக்கெட் எடுக்கலாம். தென் இந்த மேட்சுக்கு பேட்டிங்கில் மெரிசன் கப் குரூஷலாக இருக்கலாம். நம்பர் 6 ஆடுவாங்க. சம்டைம் டாப் ஆர்டரில் 2-3 விக்கெட்ஸ் யார்லியாக லூஸ் ஆகிட்டா மெரிசன் கப் பேட்டிங்கில் 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர். இந்த மாதிரி மேட்சஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இருக்குது. சதர்லாண்டு பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. தென் பவர் பிளேலையும் 1 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. இனிஷியல் ஸ்டேஜஸில் நல்லா பவுல் பண்ணாங்க. பட் லாஸ்ட் 2 மேட்ச்லையும் விக்கெட்ஸ் எடுக்கலை. மும்பைக்கு அகேன்ஸ்டாக 2 மேட்ச்லையும் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. 4 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க. ஹிலி மேத்யூஸை 4 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. தென் ஹர்மன்பிரீத் கவுரை 6 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. தென் நல்ல பேட்டரும் கூட 30-40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். இந்த மாதிரி குரூஷியல் மேட்சஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர் டீமில் கன்சிடர் பண்ணுங்க. ஷிகா பாண்டே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பவர் பிளேயில் 2 ஓவர் தென் மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. கன்சிஸ்டண்டாக 1-2 விக்கெட்ஸ் வச்சு எடுக்கிறாங்க. தென் டாட் பால்ஸும் அதிகமாக போடுவாங்க. மும்பைக்கு அகேன்ஸ்டாக 2 மேட்ச்லையும் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த வென்யூவில் 4 இன்னிங்ஸில் 1 விக்கெட்டு தான் எடுத்திருக்காங்க. எகென்ஸ்ட் மும்பை 7 இன்னிங்ஸில் 7 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க. யாஸ்டிகா பாட்டியாவை 2 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. தென் ஹிலி மேத்யூஸை 4 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. இங்கே மினிமம் 1-2 விக்கெட்ஸ் எடுக்கலாம். தென் டாட் பால்லையும் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். மணி மின்னு 1-2 ஓவர்ஸ் தான் பவுல் பண்ணுவாங்க. பட் இந்த மேட்சுக்கு குரூஷலாக இருப்பாங்க. மிடில் ஓவர்ஸில் இங்கே எஃபெக்டிவாக இருக்க முடியும். மும்பைக்கு அகேன்ஸ்டாக லாஸ்ட் மேட்ச்சில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. டெல்லியில் ஜொனாசன் மட்டும்தான் ஸ்பின்னர். இன்கேஸ் ஜொனாசன் கொஞ்சம் டவுன் ஆகிட்டா மணி மின்னு குரூஷலாக இருப்பாங்க. ஸோ ரிஸ்காக டீமில் கன்சிடர் பண்ணுங்க. டைட்டஸ் சாது 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணால் விக்கெட்ஸ் எடுக்கலாம். ஷஃபாலி, மெக்லானிங், ஜொனாசன், மெரிசன் கப், சதர்லாண்ட், தென் ஷிகா பாண்டே. இந்த 6 பிளேயர்ஸும் ஆல்மோஸ்ட் ட்ரீம் டீமுக்குள்ளே இருப்பாங்க. தென் இது கூட இந்த மேட்சுக்கு ஜமீமா தென் மணி மின்னு கூட குரூஷலாக இருக்கலாம். கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணுங்க. மும்பை இந்தியன்ஸ் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் யாஸ்டிகா பாட்டியா அண்ட் காமலினி. பாட்டியா பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த சீசனில் பெருசாக ஃபார்மில் இல்லை. ஒரு 50 கூட அடிக்கலை. பட் இந்த மேட்சுக்கு பாட்டியா தான் பெட்டர் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன். ஸோ டீமில் ட்ரை பண்ணணும். காமலினி ரொம்ப டவுனில் ஆடுவாங்க. சான்ஸ் கிடைச்சா 15-20 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஹர்மன்பிரீத் கவுர் நம்பர் 4 பேட்டிங் ஆடுவாங்க. கன்சிஸ்டண்டாக 30-40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுறாங்க. எகென்ஸ்ட் டெல்லி 33 ஆவரேஜில் ஆடியிருக்காங்க. தென் இந்த வென்யூவில் 50 ஆவரேஜில் ஆடியிருக்காங்க. சூப்பராக ஆடியிருக்காங்க. பேட்டிங்கில் சதர்லாண்டு கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. பட் இந்த மாதிரி குரூஷியல் மேட்சஸில் நல்லா ஆடுவாங்க. 30-40 ரன்ஸ் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ண முடியும். சஜனா ஃபினிஷர் ரோல் ஆடக்கூடிய பிளேயர். லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 20-25 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். இங்கே லேட்டராக பேட்டிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மேட்சுக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கலாம். 20-25 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஹிலி மேத்யூஸ், ஸ்கிவியர் பிரண்ட், தென் அமலியாக்கர்.
3 பேருமே பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுவாங்க. குவாலிட்டி ஆல்ரவுண்டர்ஸ் டீமில் கன்சிடர் பண்ணணும். மேத்யூஸ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. ரீசன்ட் பேட்டிங் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. எகென்ஸ்ட் டெல்லி பேட்டிங்கில் நம்பர்ஸ் கிரேட்டாக இல்லை. 14 ஆவரேஜில் தான் ஆடியிருக்காங்க. மேத்யூஸ் ஆல்மோஸ்ட் எல்லா டெல்லி பவுலர்ஸ் கிட்டையும் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. பட் இந்த வென்யூவில் சூப்பராக ஆடியிருக்காங்க. லாஸ்ட் 3 இன்னிங்ஸில் 2 50s அடிச்சிருக்காங்க இந்த வென்யூவில். தென் பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இந்த வென்யூவோட ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக மேத்யூஸ் தான் இருக்காங்க. பவுலிங்கில் 1-2 விக்கெட்ஸ் எடுக்கலாம். தென் பேட்டிங்கில் 10-15 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாலே ட்ரீம் டீமுக்குள்ளே வர முடியும். ஆல்மோஸ்ட் எப்படியும் ட்ரீம் டீமுக்குள்ளே வர பிளேயர். ஸ்கிவியர் பிரண்ட் 1 டவுனில் பேட்டிங் ஆடுவாங்க. ரீசன்ட் பேட்டிங் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. லாஸ்ட் 2 மேட்ச் இந்த வென்யூவில் பேக் டு பேக் 50 அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் டெல்லி 80 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க இந்த சீசனில். எகென்ஸ்ட் டெல்லி 51 ஆவரேஜில் பேட்டிங் ஆடியிருக்காங்க. இந்த வென்யூவில் 7 இன்னிங்ஸில் 4 50s அடிச்சிருக்காங்க. பட் ஜோனாசன் அண்ட் மெரிசன் கப் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. மினிமம் 1 விக்கெட் எடுக்கிறாங்க. பட் கன்சிஸ்டண்டாக இல்லை. எகென்ஸ்ட் டெல்கியும் சரி இந்த வென்யூலையும் சரி பவுலிங்கில் நம்பர்ஸ் கிரேட்டாக இல்லை. பட் பேட்டிங்கில் இங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். அமல்யாக்கர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. விக்கெட் டேக்கிங் பவுலர். எவ்ரி மேட்ச்லையும் 1-2 விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. எகென்ஸ்ட் டெல்லி 7 இன்னிங்ஸில் 6 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. இந்த வென்யூவில் 7 இன்னிங்ஸில் 13 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க. சூப்பராக பவுல் பண்ணியிருக்காங்க. இங்கே மும்பை செகண்ட் பவுல் பண்ணால் 2-3 விக்கெட்ஸ் ஷூராக எடுக்க முடியும். தென் டீசன்ட் பேட்டரும் கூட பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆட முடியும். அமன்ஜோத் கவுர் பேட்டிங்கில் 7th டவுனில் ஆடுவாங்க. டீசன்ட் பேட்டர். இன்கேஸ் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிட்டா 20-25 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். தென் ரீசன்ட் டைம்ஸில் பவுலிங்கில் அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாங்க. 1 விக்கெட்டும் எடுக்கிறாங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால ஆல்மோஸ்ட் ட்ரீம் டீமுக்குள்ளே வர முடியும். டிஃபரன்ஷியல் பிக்காக டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். இஸ்மாயில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. பட் கன்சிஸ்டண்டாக இல்லை. இங்கே இனிஷியலாக பெருசாக சப்போர்ட் இல்லை. பட் டாட் பால்ஸ் அதிகமாக போட முடியும். இந்த வென்யூலையும் சரி எகென்ஸ்ட் டெல்கியும் சரி மேட்சுக்கு 1 விக்கெட் வச்சு தான் எடுத்திருக்காங்க. 1 விக்கெட் எடுக்கலாம். குப்தா 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். சம்டைம் பவுல் பண்ணுறதும் இல்லை. பவுல் பண்ணால் 1 விக்கெட் எடுக்கிறாங்க. சைகா இஷாக் லாஸ்ட் மேட்ச்சில் 1 ஓவர் பவுல் பண்ணாங்க. விக்கெட்ஸ் எடுக்கலை. பட் நல்ல பவுலர். இங்கே அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணால் அதிகமாக விக்கெட்ஸ் எடுக்க முடியும். கிராண்ட் லீக்கில் கன்சிடர் பண்ணுங்க. இந்த வென்யூவில் நல்லா பவுல் பண்ணியிருக்காங்க. யாஸ்டிகா பாட்டியா, ஹர்மன்பிரீத் கவுர், ஹீலி மேத்யூஸ், ஸ்கிவியர் பிரண்ட், அமல்யாக்கர், தென் இஸ்மாயில். இந்த 6 பிளேயர்ஸும் ஆல்மோஸ்ட் ட்ரீம் டீமுக்குள்ளே இருக்கிற பிளேயர். இது கூட அமன்ஜோத் கவுர் தென் சைகா இஷாக் இந்த மேட்சுக்கு குரூஷலாக இருக்கலாம். கிராண்ட் லீக்கில் கன்சிடர் பண்ணுங்க. இந்த 9 பிளேயர்ஸையும் ஆல்மோஸ்ட் எல்லாருமே டீமில் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அடுத்த 2 பிளேயர்ஸுக்கு மெரிசன் கப், இஸ்மாயில் தென் ஷிகா பாண்டேவை ட்ரை பண்ணுவாங்க. இதில் எந்த பிளேயர்ஸை ட்ரா பண்ணுறதா இருந்தாலும் ரொம்பவே ரிஸ்க். பட் கிராண்ட் லீக்கில் வின் பண்ணுறதுக்கு ரிஸ்காக தான் ட்ரை பண்ணணும். இதில் மெக்லானிங் இல்லை ஷஃபாலிக்கு பதிலாக ஜமீமாவை ட்ரை பண்ணலாம். தென் ஸ்கிவியர் பிரண்ட் பவுலிங்கில் ரீசெண்டாக கிரேட்டாக இல்லை. பட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பட் ரீசெண்ட் பேட்டிங் ஃபார்ம் நல்லா இருக்குது. ஸ்கிவியர் பிரண்டுக்கு பதிலாக அமன்ஜோத் கவுரை வேணால் ட்ரை பண்ணலாம். தென் மெரிசன் கப் அண்ட் இஸ்மாயிலுக்கு பதிலாக சைகா இஷாக் இல்லை மணி மெனுவை ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு சதர்லாண்ட், ஜோனாசன், மேத்யூஸ் அண்ட் ஸ்கிவியர் பிரண்டை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் அமல்யாக்கர், மெக்லானிங், ஹர்மன்பிரீத் கவுர் இவங்களெல்லாம் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி ஃபேண்டசி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஃபேண்டசி சம்பந்தமான அப்டேட்ஸுக்கு கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். மிக்க நன்றி.